நமஸ்காரம். இன்று காலை 7:33க்கு 6/3/2026 காலை 7:33க்கு சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மாற்றமாகி சென்றுள்ளார். பூரட்டாதி 4வது பாதத்தில் மீன ராசியில் சனி பிரவேசம் செய்திருக்கிறார். இந்த மீனத்திற்கு செல்லும் பொழுது உலக நிலைமை மற்றும் நமது ஜாதகத்திற்கு என்னென்ன பலன்கள், நல்ல பலன்கள் எப்படி நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதை நாம் சற்று சிந்தித்து செயல்பட்டோம் என்றால் கண்டிப்பாக இந்த சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடலாம். பொதுவாக சனீஸ்வரன் நல்ல நிலையில் எந்த கிரகங்களோடும் சேராமல், நீசமாகாமல், அஸ்தமனமாகாமல் 6, 8, 12 இருந்தால் அதற்கு சில பலன்களும், 3, 7, 11 இருந்தால் அதற்கு சில பலன்களும் உண்டு. பொதுவாக சனி பார்க்கும் இடம் சில கெடுதல்களையும், பார்க்கும் இடம் வளர்ச்சியையும், இருக்கும் இடத்தில் சில கெடுதல்களையும் ஏற்படுத்தும். இதுவரை கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருந்து இப்போ வாக்குஸ்தானத்திற்கு சென்றுள்ளார். அதே போல் மீனராசிற்கு ஜென்மத்திற்கு வந்துள்ளார். தனுசு ராசிற்கு 4ஆம் இடத்திற்கு சனி வந்துள்ளார். இது ரொம்ப பேர் கண்டக சனிம்பாங்க. பட் சனி 2, 3 கூடியவனாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. பொதுவாக சனி நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர். தப்பு செய்தால் தண்டனை என்பதை நாம் எப்பொழுது செய்திருந்தாலும் நமது நேரம் சரியில்லாத காலத்தில் அவருடைய வேலைகளை செய்து விடுவார். அதே போல் இந்த கும்பராசிக்கு அடுத்து நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். அதற்கு நீங்கள் பரிகாரம் என்று சொன்னால் சனீஸ்வரன் கோயில் குச்சனூர், திருக்கொல்லிக்காடு, பாண்டிச்சேரி பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம். அதற்கு அடுத்து உங்கள் ஊரில் சனீஸ்வரன் எந்த கோயில், சிவன் கோயில் இல்லை அம்பாள் கோயில் எங்கே இருந்தாலும் அங்கே போயிட்டு கும்பிடலாம். ஏன்னா இன்னைக்கு பயிற்சி ஆகியிருக்காரு, அவருக்கு விசேஷ பூஜைகள் எல்லா கோயில்களையும் நடக்கும். அதுக்கு அடுத்து எவ்வரி சாட்டர்டே இல்லை வெனஸ்டே சனீஸ்வரனுக்கோ இல்லை ஆஞ்சநேயருக்கோ இல்லை பைரவருக்கோ இந்த நான் சொன்ன 3 ராசிக்காரர்கள் பிரார்த்தனைகள் செய்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கடுத்து மேசத்திற்கு விரயத்திற்கு வந்துள்ளார். மேச ராசிக்கு விரயத்தில் இருக்காரு. அப்போ சுப விரயம், அசுப விரயம் அப்படின்னு கேட்கும்போது சுப விரயங்கள் கல்யாணம், வீடு வாங்குறது, லோன் கொஞ்சமாக வாங்குறது, அடுத்த லெவலுக்கு முன்னேறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்கும். தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த மேசராசிக்காரங்க ஒரு 6 மாதம் போகட்டும், அதோட நிலை தெரிந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அதற்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடம் ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ல் சனி வந்தால் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. உங்கள் ஜாதகங்களில் சனியோட நிலையை பார்த்துக்கிட்டு முடிவெடுக்கணும். அவ்வளோதான் நான் சொல்கிறது. இந்த சனி பெயர்ச்சியினால் பெரிய பாதிப்புகள் வராமல் நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதற்கு அடுத்து இதுக்கு இந்த சனிக்கு நீங்கள் பொங்கு சனிங்களா, வெள்ளிக்கிழமை பைரவருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியம், நெய் விளக்கு, அப்படி இல்லைன்னா புனுகு சாத்தி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா இந்த ரிஷபராசி, ரிஷபலக்கணக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அதற்கு அடுத்து மிதுன ராசிக்காரங்க, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வந்திருக்காரு. தொழிலில் அதிக கவனம் செலுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் வேற குரு, எனமே துரோகி, சொந்தம் விரோதி. பொதுவாக இந்த புதன் வீட்டில் குரு வர்றப்பெல்லாம் சில மாற்றங்கள், பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதனால் இந்த மிதுன ராசிக்காரங்க சனீஸ்வரனுக்கு எல் சாதம், சனிக்கிழமை யாருக்காவது தயிர் கலந்த எல் சாதம் கொடுக்கறது, இல்லை கண், காது, மூக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது. அதே போல் அவன் மிதுன ராசிக்கு 8, 9 கூடிய பாக்கியாதிபதி. அதனால் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லதையும் செய்வார். அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம அதற்குண்டான சில பரிகாரங்கள், கோயில்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி கோயில்களுக்கு இரும்பு பாத்திரங்கள் வாங்கி கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு இரும்பு பாத்திரங்கள் வாங்கி கொடுக்கறது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு கடை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அதை வாங்கி கொடுக்கலாம். வசதி உள்ளவர்கள். வசதி இல்லாதவங்க எறும்புக்கு அரிசி மாவு,
வெல்லம் எள்ளு கலந்து போடுங்க. அது ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும். சனிக்கிழமை புதன்கிழமை. அதற்கடுத்து கடகராசிக்கு இப்போ என்னென்ன பெரிய மாற்றம். அஷ்டமத்தில் இந்த 3 வருஷமாக படாத பாடு படுத்திட்டு இருந்திருப்பாரு. எங்கே போனாலும் முட்டின மாதிரி இருந்திருக்கும். அப்போ அதுக்கு இது மாற்றங்கள் கொடுக்குற காலம். பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாரு. இதில் இருந்து இனி அவங்களுக்கு ஒரு 7.5 வருஷத்துக்கு அருமையான காலகட்டங்கள். புதிய தொழில் தொடங்குறது, திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது, அதே மாதிரி தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் அமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதற்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களும் கடகராசிக்கு எப்பயுமே சிவனுக்கு எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சிவனுக்கு ருத்ராஜ மாலை போட்டு நல்லெண்ணெய் விபூதி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு அடுத்தாப்புல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்தில் போய் சனி உட்கார்றாரு. ஆனால் சூரியனுக்கு சனிக்கு எப்பயுமே பகை தான். 2 பேர் சேர்ந்து இருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. இதுவரையும் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக சனி சூரியன் பார்த்துட்டு இருந்தாங்க. சப்தம பார்வை அது இப்போ இல்லை. அப்போ இது இல்லைங்கும் போது உங்களுக்கு மாற்றங்கள் நல்லா இருக்கும். 2வது இந்த சனி 7ஆம் இடத்துல ராகுவோடு கலந்துருந்தார். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ராகுவோட 1 வருஷமாக ராகுவோட சேர்ந்து இருந்ததுனால அதில் சில பாதிப்புகள், சில இன்சிடெண்ட்டுகள், பொருள் முடக்கம், ஏமாறுறது இதெல்லாம் நடந்திருக்கும். இனி வர்ற காலத்தில் அது கிடையாது. இருந்தாலும் நீங்கள் இந்த அஷ்டமத்து சனிக்கு குச்சலூர் போயிட்டு வர்றதும், உங்கள் ஊரில் உள்ள சனி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். அதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதற்கடுத்து கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 5, 6 கூடியும் பொதுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் சத்ரு ஸ்தானாதிபதியும் 7ஆம் இடத்துலேருந்து ராசிநாதனை டைரெக்டாக பார்க்கறதுனால, அதே போல் இவங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு கன்னிராசிக்கு. அதே மாதிரி அவங்க குரு 2ஆம் இடத்தையும் வாக்குஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள் கன்னிராசிக்கு அடுத்தடுத்து மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கும். அதில் உங்களால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் திதி, கர்ணம், யோகம், யோகி, அவயோகி இருக்கும். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் பேசும்போது தான் பேச முடியும். வீடியோவில் அவ்வளோ தூரம் நம்ம பேச முடியாது. அதனால் இதை அனுசரித்து அந்தந்த கோயில்களுக்கு போயிட்டு உங்களோட பரிகாரம் மீன்ஸ் நம்ம செய்கிற தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் தவறு செய்யாமல் இருந்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டோம்னா முன்னேற்றங்கள் வரும். பொதுவாக இந்த கன்னிராசிக்கு அடுத்து வர்ற ஒரு 2.5-3 வருஷத்துக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்குது. சனி நீசமாக இருந்தால் அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலு கையை கொஞ்சம் பதம் பார்ப்பார். சனி மேசத்தில் நீசமாக இருந்தால், உச்சத்தில் இருந்தால் அவ்வளோ ஒன்றும் பாதிப்பு இருக்காது. நட்புல இருந்தாலும் பாதிப்புகள் இருக்காது. நட்பு வீடு உச்ச வீடுன்னு இருக்குது. துலாத்தில் உச்சமாக இருப்பார். அதனால் அந்த பாதிப்புகள் அவங்களுக்கெல்லாம் பெருசாக இருக்காது. அதற்கு அடுத்து விருச்சக துளாராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடம். அப்போ கவனம் செலுத்தணும். தொழிலையும் சரி, படிப்புலையும் சரி, எல்லா விஷயத்திலும், குடும்பத்திலையும் சரி நல்லா கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதிலேருந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு இப்போ வேலை பார்க்குறதுலேருந்து இன்னொரு 6 மாதத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்த்து அடுத்த லெவலுக்கு போகலாம். விருச்சக ராசிக்கு கண்டகச்சனி இதுவரையும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ கண்டகச்சனியிலேருந்து விலகி கரெக்டாக 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ இவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தினால பல புதிய தொழில்கள் வர்றது, மேலும் இவங்களை ஏமாத்திர நினைச்ச சத்ருக்கள் எல்லாமே காணாமல் போயிடுவாங்க. அதே போல் நாட்டில் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா வேலைகளும் நடக்கும். இனி வர்ற 3 வருட காலங்கள் இப்படித்தான் இருக்கும். இந்த விருச்சக ராசிக்கு செவ்வாய் வீடாக இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் இருக்கும். அடுத்தடுத்து வளர்ச்சிகள் இருக்கும். புது வீடு வாங்குறது, டெவலப் பண்ணுறது, அதுக்கடுத்து தொழிலில் டெவலப்மெண்ட், கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம், அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் தடங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் சில பரிகாரங்கள் செஞ்சால் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரங்கிறது எங்கள் ஜோசியர்களுக்காண்டி செய்யலை. உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களை கரெக்டாக எடுக்கணும். சும்மா ஏனோ தானான்னு எல்லாருக்கும் பிதுர்தோஷம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி எல்லாருக்கும் பாவத்தை கற்பிக்கக்கூடாது. அதை கற்பிச்சா கூட அந்த பாவம் நம்மளுக்கு சேர்ந்துடும். அதனால தான் பாதி ஜோசியர்களுக்கு மேலே கோயிலை சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. அதை பற்றி பரமேஸ்வரன் போய் கேரளாவில் ஒருத்தர்கிட்ட, அவரெல்லாம் கிட்டத்தட்ட 2007 இதாகிட்டார். அவர்கிட்ட இருந்தோம் ஒரு 3 வருஷம். அந்த நேரங்கள் இதை கற்றுருக்கோம். அடுத்து 8ஆவது ஜமீன் ஜோசியர் வெங்கட சுப்பிரமணிய ஐயர், அவர்கிட்டையும் நம்ம ரொம்ப காலமாக இருந்திருக்கோம். 4-5 வருஷமாக இருந்தோம். தொடர்பு கிட்டத்தட்ட 15 வருஷம் தொடர்பில் இருந்திருக்கேன். இதோட நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க இவங்கெல்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த குடும்பங்கள். அதனால் அதிலிருந்து சில விஷயங்கள் நம்ம படித்து அதையும் இதில் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த விருச்சக ராசிக்கு நியாயம், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு
நம்பர் 1 தொழில் செய்யும்போது அதில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பயங்கரமான வளர்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி போயிருக்காரு, குரு பார்க்குறாரு. இப்போ 3ல் சனி ராகுவோடு இருந்து சில தடங்கல்கள் கொடுத்துருப்பார் தனுசு ராசிக்கு. இப்போ 4ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த ராசிக்கு மிகவும் அருமையாக இருக்கும். நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் கொடுக்கும். மேலும் மேலும் வளர்ச்சிகளும் கொடுக்கும். இவங்க செய்ய வேண்டியது ஆஞ்சநேயருக்கு, இல்லை 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துறது, துளசி மாலை போடுறது, இப்படி பண்ணிகிட்டே வரும்போது சூப்பராக டெவலப் பண்ணி முன்னேறி போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி தனுசு ராசி வரையும் சொல்லியிருக்கேன். மற்றது அடுத்த வீடியோவில் வரும்.